கோபி சுதாகர் நடிச்சு சாஹிப் இவர் தான் டைரக்ட் பண்ணி வந்திருக்க ஒரு ஃபர்ஸ்ட் தமிழ் வெப் சீரிஸ் இது வந்துட்டு யூடியூப்ல இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ்ல பண்றது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ டூ கிரியேட்டிவ் லேப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் பெங்களூர்ல இருக்கும். அதுக்கப்புறம் பரிதாபங்கள் ப்ரொடக்ஷன், அப்புறம் ஸ்கேலர் அப்படின்னு ஒரு எட்டெக் பிராண்ட் இருக்கு. 3 பேரும் சேர்ந்து ப்ரெசென்ட் பண்றது தான் இந்த ஷோ. ஏன் கோடியில் இருவர் அப்படின்னா வந்துட்டு கோபி வந்துட்டு ஒரு இந்த ஷோல வந்துட்டு ஒரு ஆப் கிரியேட் பண்ணுவாரு. அது எப்படி அது வளருது, அது வந்து போய் பெங்களூர் ஸ்டார்ட் அப் சிட்டி அப்படின்றதுனால அவர் அங்கே போய் செல் பண்ண முடியுதா அப்படின்ற ஒரு ஜேர்னி அது. ஸோ ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்த்துருப்பீங்க. ஸோ 6 எபிசோடா வருது. பரிதாபங்களோட யூடியூப் சேனல் தான் ரிலீஸ் பண்றோம். ஸோ இதுதான் பேசிக் ப்ரிமைஸ் ஆஃப் த ஷோ. ஒரு வந்துட்டு நீங்களாம் வந்தது ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ நம்ம வந்துட்டு கோபி சுதாகர் வந்து நாங்கள் மீட் பண்றச்ச நார்மலாக க்ரீன் ஸ்க்ரீன் தான் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். கொஞ்சம் நல்ல ஒரு இன்னும் கொஞ்சம் ஆக்ட்லாம் பண்ணுற மாதிரி, நல்ல ஒரு ப்ரொடக்ஷன் அவுட்டோர் பண்ணுற மாதிரி தான் பிளான் பண்ணிட்டு பண்ணாங்க. ஸோ ஷோ வந்துட்டு கம்ப்ளீட் பேக்கேஜ். ஆக்ஷன் இருக்கு, நீங்க நினைக்கிற மாதிரி காமெடி இருக்கு, ஸோ இமோஷன் இருக்கு. ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணியிருக்கோம். ப்ளஸ் நார்மலாக வந்துட்டு ஸ்டார்ட் அப் அந்த மாதிரிலாம் வச்சுருந்தா ரொம்ப மேலோட்டமாக பேசுவாங்க, ரொம்ப டீட்டெயிலாக போக மாட்டாங்க. முடிஞ்ச இருக்கும் டீட்டெயில்ஸாக ரொம்ப லெஜிட்டாக இருக்கும். ஸோ நம்ம ஒரு ஸ்டார்ட் அப்னா அது என்ன, எதுக்கு அப்படி இருக்கு, அது நிஜமா அப்படி ஒர்க் அவுட் ஆகுமா இல்லையா, அந்த ஆங்கிள் கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி டீட்டெயிலாக நல்லா இருக்கும். ப்ளஸ் காமெடியும் இருக்கும். ப்ளஸ் என்னன்னா வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு யாருமே பண்ணல அப்படிலாம் சொல்ல முடியாது. பட் நாங்கள் ஒரு நல்லா ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம், ஒரு நம்பிக்கை தான். ஸோ நீங்கள் சொல்லணும், நீங்கள் ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்த்துட்டு ப்ரீமியர் பார்த்துட்டு பிடிச்சதா? Very happy that all of you are here. This is my first Tamil series, and I'm very happy that I was able to work with Gopi and Sudhakar. I've been watching their content for a very long time, and I've always wanted to do something more emotional, not just comedy, but comedy with emotion, and this was a great chance for me to do this. All through the 6 episodes, we try to shoot this as cinematically as possible. We are not, we didn't compromise on anything just because it's a show on YouTube. We've just considered this show to be something worthy of even a theater screen or anywhere that goes outside. And so yeah. ரொம்ப சந்தோஷம். நீங்களாம் வந்ததில்ல பார்த்துருப்பீங்க. ப்ரீமியர் இப்போ வந்து கோடியில் இருவர் அது ஏங்கிற சொல்லியிருப்பாங்க. அந்த கோடு இந்த மாதிரி வரனால கோடியில் இருவர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷம் அந்த டீமோட ஒர்க் பண்ணுறது எங்களுக்கு. நல்லா வந்திருக்கு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதை பற்றி இன்னும் கோபி அவர்கள் இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டாக சொல்லுவார். அதாவது இப்போ நிறையா நீங்கள் க்ரீன் ஸ்க்ரீனு இப்போ ஒரே டைமென்ஷனில் வீடியோஸ் தான் நாங்கள் நிறையா பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து படங்கள் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் நம்ம சேனல்லையே வந்து க்ரீன் ஸ்க்ரீனை தாண்டி ஒரு ஃபஸ்ட்டு விஷயம்னு ஒன்று பண்ணி ஆரம்பிச்சிருக்கோம். அது நீங்கள் தான் பார்த்துட்டு சொல்லுங்கள். ஆமாம், இது எந்த அளவுக்கு ஆதரவு இருக்கோ அது இதை கண்டினியூ பண்ணலாமா, இல்லை விட்டுட்டு பழைய தடவை போய் துபாய்க்கே போகலாமாங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இது எப்படி ஆதரவு இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. ஆனால் நல்லா வந்திருக்கு. பரிதாபங்கள் மாதிரியே தான் அந்த வீடியோவும் இருக்கும். என்னென்ன இதில் கொஞ்சம் எமோஷன் இருக்க மாதிரி இருக்கும், அங்கங்கே சில எமோஷன் இருக்கும். ஆனால் அதுவும் சில இடத்துல ஒரு காமெடியாகவும் போகிற மாதிரி இருக்கும். மெயினாக காமெடி தான் அந்த சீரியஸ் ஃபுல்லாமே இருக்கும். ஸோ இது வேற என்ன, ஸோ அந்த டூ கிரியேட்டிவ் லேப்ஸ் அண்ட் இவர் சாஹித் ஆனந்த் அவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவர் வந்து தமிழ் பேச முடியல, அவருக்கு வந்து புரியும். அவர் வந்து பேசுகிறப்ப கான்வர்சேஷன் பண்ணுறப்போ அவருக்கு அவ்வளோ இருக்கும். மற்றபடி அவருக்கு வந்து புரியும். ஸோ நம்ம கண்டென்ட் வந்து நம்ம ஊரை தாண்டி பெங்களூர்ல வரைக்கும் அவரெல்லாம் பார்த்துருக்காருன்றப்ப தான் எங்களுக்கு இன்னும் சந்தோஷமா இருக்கு. இது மாதிரி இன்னும் பக்கத்துல ஆந்திரா, கேரளா அந்த மாதிரி எங்க இருந்தாலும் சரி நாங்கள் வந்து பண்ணி கொடுப்போம் அப்படின்னு இந்த தருணத்தில் தெரிவிச்சுக்கிறோம். அதே மாதிரி அவங்க அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு வந்து ரொம்ப நன்றி. எங்களை இது நிறைய பேர் இருக்கிறப்ப எங்களை வந்து அப்ரோச் பண்ணி பண்ணதுக்கு வந்து ரொம்ப நன்றி. ஸ்கேலர் அவங்களுக்கு ரொம்ப நன்றி. அவ்வளோதான் சார். அதாவது ஒரு 2 பேர் கிராமத்துல இருந்து பெங்களூருக்கு போய் ஸ்டார்ட் அப்னு சொல்லி அந்த ஒரு தொழில் தொடங்குறது மூலமா பண்ணக்கூடிய எப்படி போய் ஜெயிச்சாங்களா இல்லையா, அது மாதிரி ஒரு அப்ளிகேஷன் ஐடியா ஒன்று வச்சிருக்கோம். அதை ஜெயிச்சோமா தோத்தமா என்ன ஆச்சுன்ற அது எப்படி டிராவல் ஆச்சு, அது எப்படி சக்சஸ் பண்றோம் அப்படிங்கிறது ஸ்டோரியா
இப்போ பாவங்கள் வந்துட்டு இருக்காங்க. இப்போ ஒரு 5 நாளுக்கு ஒரு தடவை பாவங்கள் வந்துட்டு இருக்கோம். அதே ஸ்டைல்லே இதுவும் 5 நாளுக்கு ஒரு தடவை release வீடியோன்னு ஆயிட்டு சொல்லி பாவங்கள் வந்து இல்ல இல்ல பாவங்கள் மாதிரி வரும் அது மாதிரி 5 நாளைக்கு ஒரு வீடியோவா ஒரு வீடியோவா release ஆகும். 6 வீடியோ. ஸ்கிரீன்லயே வந்து வாய்ஸ் ஓவர்ல கரெக்டா அதே மாதிரி ஆகுமா? இல்ல 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 அந்த இல்ல, மாதிரி அதெல்லாம் இங்க வந்து கொஞ்சம் டெக்னிக்கல் ஃபால்ட் ஆகி technical fault போச்சு. ஆகி போச்சு. அது- நீங்க எதுவும் பொருட்படுத்தாமல் அது இந்த மாதிரிலாம் யூடியூப்ல வராது. அதை நாங்க ஃபுல்லா பார்த்து தெளிவா upload பண்ணுவோம். லோகோ வந்து டிஓ இருக்கு, டிஓ.com இருக்கு. அதே மாதிரி தான் நீங்க Black and Yellow போட்டீங்க. அது டிஓ.னா என்ன? Do creative labs னு சொல்லி அது அவங்க கிட்ட தான் கேட்கணும். அவங்க வந்து அது டூ கிரியேட்டிவ் லேப்ஸ் ஃபுல் கம்பெனியோட பேரு. அதிகமா பேசுவாங்க, செயல் செய்ய மாட்டாங்க. ஆனா கம்பெனி பேர் டூ. செய் அப்படின்னு வச்சிருக்காங்க கம்பெனி. இதுக்கு முன்னாடியே நிறைய செஞ்சிருக்காங்க அந்த மாதிரி. இந்த வாங்கிக்கோன்னு ஒரு குத்துப்பாட்டுலாம் கேட்டிருப்பீங்க. ஸோ ஜார்ட் இந்தியன் சொல்லி ஒரு சேனல் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த சேனலுக்கு ஃபுல்லா நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்காங்க. அதை பார்த்து தான் நாங்க இதுக்கு முன்னாடி ஒரு படம் பண்ணீங்க, சார்லி சாப்ளின். அது என்ன ஆச்சு? என்ன எவ்வளவு சார்லி சாப்ளின் சார், அது வந்து இந்த டைட்டில் வைக்கல. அந்த படம் வந்து 90% படம் முடிஞ்சு சார். நாங்க இந்த சம்மருக்கு வந்து அதை ரிலீஸ் பண்ணலாம்னு ஐடியா பண்ணிருக்கோம். ஒரு மாசம் வெயிட் பண்ணா அதுக்கப்புறம் அது படத்தோட அப்டேட் எல்லாமே டைட்டில் ரிலீஸ், சாங் எல்லாமே ரெடியா இருக்கு. அதெல்லாம் பார்த்து அடுத்து ரிலீஸ் பண்ற மாதிரி இருக்காங்க. ஆனா எங்களுக்கு காட்ட மாட்டாங்க. நாங்க தனிட்டு அவங்க தனிட்டு அந்த மாதிரி இருந்து ஒரு நாள் மட்டும் வந்துட்டு போனாங்க. மொத்தம் எத்தனை எபிசோட் இது ரெடி? 6 எபிசோடா இருக்கு. 6 எபிசோட் இருக்கும்போது நீங்க ஏன் ஓடிடி பிளாட்ஃபார்ம் எதுவும் போகாம யூடியூப்ல இல்ல இத பழைய போட்டு நன்றி கடனுக்காக யூடியூப் அது அப்படியும் வச்சுக்கலாம். யூடியூப்ல போட்டு ஒரு நன்றி கடன்னு வச்சுக்கலாம். இன்னொன்னு இத போட்டு பல ஓடிடிகளை வர தொடர்ச்சியா ரிப்பேர் பண்ண வேண்டிய காரணம் என்ன சார்? ஏன்னா உங்களுக்கு ஹீரோயின் கிடைக்க மாட்டேங்குதா இல்ல நீங்களே வந்து செட் பண்ணிக்கிறீங்களா? இல்ல சார், ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எப்பவுமே இந்த பேச்சுலர் ரூம் இருக்கக்கூடிய அந்த டீம்லயே செட் ஆகி நம்ம வளர்ந்ததுனால அந்த பசங்களுக்குள்ளேயே அப்படியே அது ஓடிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் அது பிரேக் ஆயிருந்தவர் டக்குன்னு அர்ஜுன் ரெட்டி மாதிரி ஒரு படம் படம் கூட சுதா நடிக்கலாம். இல்ல வேற ப்ரொடியூசர்லாம் உங்களுக்கு கால் பண்ணும்போது சொல்றீங்க நான் 2 பேர் நடிச்சா தான் நடிப்பேன், இல்லாட்டி வந்து கமெண்ட் வந்தா தான் பண்ணுவாங்க, பண்ண மாட்டேன்னு சொல்றீங்களா? இல்ல சார், இல்ல ஆமா 2 பேர் நடிச்சா அப்படி பண்ணா. இப்போ நிறைய பேர் வெளியே பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, சும்மா பார்த்துருப்பாங்க, பார்த்துட்டு சார் தயவு செஞ்சு பிரிஞ்சுதாங்க சார், ஒன்னாவே பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆமா உண்மைதான். நாங்க 2 பேரும் ஒன்னா தான் பண்ணலான்னு ஒரு ஐடியால இருக்கோம். ஏன்னா நிறைய பேரோட இப்போ மக்கள் அதான் விரும்புறாங்க. 2 பேரும் வந்து ஒன்னா இருக்கிறதா விரும்புறாங்க. அப்ப அதுதான் நம்ம பண்ணணும். அது தனியா போயிட்டு பண்றதை விட 2 பேரும் சேர்ந்து இருந்தா ஒரு பலம். அதை விட வேணாம். ஓகே, இப்போ திடீர்னு ஒரு ஹீரோ சப்ஜெக்ட் ஒன்று வருது சரிங்களா? கோபி சாரும் சரி, உங்களுக்கும் சரி, சரி யாருக்கும் ஒருத்தர் வருது, அது வந்து மிஸ் பண்ணாலும் பரவாயில்லையா? ஹீரோல லீடு வருதுன்னா சரி லீடு வருது, பண்ணுவோம். கூட நானும் இருப்பேன். நான் ஹீரோவா இருந்தா கோபி பக்கத்துல இருப்பேன், கோபி வந்து நான் இருப்போம். 2 பேரும் ஒன்னா இருக்க போறோம், அவ்வளவுதானே. இப்ப பண்ற சப்ஜெக்டே அப்படிதானே. கோபி வேணான்றாங்க, வேணான்றாங்க. இல்ல அது என்ன அப்படி பண்ணுவீங்க? ஏன்னா ஸ்கிரிப்ட் அப்படி தான் எழுதுவாங்க. ஆமா. So, நம்ம அது ஒண்ணும் பண்ண முடியாது. இல்ல அந்த மாதிரி வரும்போது இது எதனாலுக்கும் அதை தவிர்த்திருக்கோம். நாங்க அந்த மாதிரி வேணா ஒன்னா பண்ணுவோம்னு சொல்லி தவிர்த்திருக்கோம். இதுக்கப்புறம் ஒன்னா பண்ணலாங்கிற மூட்ல தான் இருக்கோம். அது வேணாலும் போகும். யூடியூப் வியூஸை விட யூடியூப்ல இருக்க காசை விட மூவி பண்ணக்கூடிய பிக்சர் கவுண்டிங் ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ இந்த காரணம் தான் வந்து உங்களை வந்து யூடியூபே போயிடலாம், இதை மூவி கூட பண்ண வேண்டாம் சொல்ல காரணம். இல்ல அப்படிலாம் இல்ல சார். நான் தான் சொன்னேன், இது வந்து அந்த அளவுக்கு இப்போ யூடியூபுக்குன்னு வந்து இப்ப பெரிய குவாலிட்டியா நம்ம வந்து இது வரைக்கும் நாங்க பண்ணது கிடையாது. சரி, ஒரு இதை பண்ணி காமிச்சு ஓடிடி இல்ல அடுத்து மூவி லெவலுக்கு ஒரு ஃபுல் பண்றதுக்கான ஒரு விஷயங்கள். சார் அந்த ஸ்டேஜ்ல வந்து அந்த ஹெட்மாஸ்டர் பேசுறாங்க. அந்த சின்ன குழந்தைங்க தான், ஒரு 5வது வரைக்கும் படிக்கிற குழந்தைங்க, அந்த குழந்தைகள்கிட்ட போயிட்டு நீங்க வந்து இந்த மாதிரி பசங்களுக்கு பொண்ணு கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்றதுலாம் அது ஏற்புடையதா இருக்குல்ல. நீங்க முகம் சுழிக்கிற மாதிரி பரிதாபங்கள்ல கூட எதுவுமே பண்ண மாட்டீங்க. ஆனா அது வேணாமே அப்படின்ற மாதிரி தோணுது. அது உங்களுக்கு கனெக்ட் ஆச்சா? இல்ல அது அவர் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் அந்த பிரின்சிபல். அவர் கொஞ்சம் அந்த அளவுக்கு சின்ன பசங்க அவங்க எல்லாமே. அவ்வளவுதான் அவர் திங்கிங். லேட்டஸ்டா வந்து விஜய் சாரோட விஜய் சாரோட ஸ்பீச்சோட சேர்த்து உங்களோட காமனான என்னென்ன சொல்றான் பாருங்க வருது. இத பத்தி எல்லா பொலிட்டிக்கல் லீடர் எல்லா ஸ்பீச்லயுமே வந்து உங்க 2 டைலாக் வருது, அப்படியே மேட்சிங்கா இருக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதை அப்படியே விட்டுற வேண்டியது சார். இல்ல நாங்களே ஓட்டி போடுறோம். அவங்க விருப்பப்படுறாங்க ஓட்டி போடுறாங்க. இந்த பக்கம் ஓட்டுவாங்க, அந்த பக்கம் ஓட்டுவாங்க. எப்படி வந்துச்சு சார்? அது மீம் கிரியேஷன் கண்டுபிடிச்சதுல தான் சார். மீம் போட்டா அவங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். என்னென்ன சொல்றாங்க பாருங்க. அது நான் பக்கத்துல வந்து கதையா கட்டி விட்டுட்டு இருந்தேன். ஒரு அந்த வீடியோல சம்பந்தமே இல்ல, அதுவே சூப்பர் வீடியோ தான். அது தீபாவளி வீடியோன்னு நினைக்கிறேன். அதுல வந்து கேட்ட கேள்விக்கு பதில் இல்லாம இந்த இவன் பேசுற மாதிரி ஏதாவது பேசிட்டே இருக்கப்ப என்னென்ன சொல்றான் பாருங்கன்னு இழுத்து
கொஞ்சம் லேட் ஆகுது. இது எப்போ ரிலீஸ் பண்ணுவீங்க? என்ன டைமிங் சொல்லுங்க. இருக்கு. ஆனா அதுக்கான டைம் வந்து இதுவா இருக்கும்னு சொல்ல முடியாது. ஏன்னா நான் எப்பவுமே ஒரு விஷயம் சார், நான் பண்ணிட்டு சொன்னேன்னா நீங்க நம்புவீங்க. பண்ணாம நான் ஒரு குழியில விழுந்துட்டேன்னு வந்து சொன்னேன்னா அது வேறையா இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால செஞ்சுட்டு படம் முடியட்டும், படம் முடிஞ்சோன்னா இதை பத்தி மட்டுமே பேசுற மாதிரி கூட ஓகே. பிரைவேட் போட்டதுக்கான அந்த ஒரு காரணம் என்ன சார்? அந்த மணி டுடே டுமாரோ அந்த படத்தோட அந்த அனௌன்ஸ்மென்ட் அந்த வீடியோ எல்லாம் பிரைவேட் போட்டது எல்லாத்துக்குமே பதில் சொல்றேன். இந்த படத்துக்கு டைட்டில் வச்சிருக்கீங்க கோடியில் இருவர்னு. இது 1001 எஸ்ஏ டைட்டில் கோடியில் ஒருவன் வந்து விஜய் ஆண்டனி. இது ரெண்டுமே சூப்பர் டூப்பர் ஹிட். சோ அதனால இந்த டைட்டில் வச்சீங்களா இல்ல உங்க ரெண்டு பேருக்காக வச்சீங்களா? இல்ல நான் அது இல்ல டைட்டில் சார், கோடு, அதாவது அந்த கோடு, அந்த டெக் வேர்டு, அந்த கோடு ஒருவர்னு மாத்தியது. இருவர் கோடி கோடியா வாங்குறதுனா இல்லையா? ஓடி கோடியா சந்தோஷப்படுவோம். எங்கிட்டு வாங்க விடுறாங்க. ஓகேமா.